வணக்கம், வெல்கம் டு பொன்னிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்பெஷல் பச்சை மிளகா கறி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் கசகசா வந்து 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும், அதாவது 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும் கசகசா. அதுக்கப்புறம் சோம்பு ரொம்ப போடக்கூடாது. சோம்பு வந்து சும்மா ஒரு 5 6 இல்லாட்டி 10 இருந்தால் போதும். இது 3 நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி நிறைய போடக்கூடாது, ஒரு 2 பீஸ் போட்டால் போதும். இதுக்கு பச்சை மிளகா தான் மெயின். அதனால் பச்சை மிளகா வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தான் போடணும். ஒரு ஏலக்காய், பாதி பிரிஞ்சி லீவ்ஸு, மறுபடியும் சோம்பு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு, கருவேப்பிலை நான் சொல்லலை, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன்ஸை போட்டுருங்க. ஆனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாயை ஃபுல்லாக போட்டுருங்க. பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய், கசகசா, சோம்பு இந்த 3 போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இது வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஆகிடக்கூடாது. அப்படியே வந்து அந்த நம்ம ஊற்றணும் இல்லையா, அரைச்சி ஊற்றின தேங்காய் அதெல்லாம் ஒரு கோட் கொடுத்த மாதிரி இருக்கணும். இதில் எல்லாமே இப்படி ஒரு கோட்டிங்காக வந்துருச்சு. ஒரு கூட்டாக அப்படியே அதோட பிறண்டு சேர்ந்து வரணும். ரொம்ப ஃப்ரை மாதிரி ஆகக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் பச்சை மிளகாய் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர் காம்போவே நல்லா இருக்கும். க்ரீனாக இருக்கும் மிளகா, அப்புறம் ரெட்டாக இருக்கிற தக்காளி, ஒயிட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.